வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். இது டிஃபன் பாக்ஸ்க்கும் கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும். நம்ம சாட்டர்டே சண்டேஸில் காலையில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா நாளுமே ரொம்ப ஈஸி தான், சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 1/4 இன்ச்சு, பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, அதை கட் பண்ணி நசுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், பாஸ்மதி அரிசி வந்து நல்லா ஊற வச்சுட்டு இப்போ வந்து இந்த சைடு வந்து வேக வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் விட்டுருக்கேன், அது வெந்துன்ருக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு அப்புறம் ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா சேர்க்குறேன். பஜ்ஜி மிளகா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான். எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சேர்க்குறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒரு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டா, மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டா 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். ஸோ மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. நம்ம வந்து பஜ்ஜி மிளகா சேர்த்துருக்கோம், அது ரொம்ப பெருசாக காரம் இருக்காது, ஆனால் ஒரு காரம் இருக்கும். அப்புறம் இப்போ காரத்துக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறோம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அது தகுந்த மாதிரி நான் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாவ் பாஜி மசாலா தான் இப்போ சேர்க்க போகிறோம். வாசனைக்கு கரம் மசாலாலாம் கிடையாது. இந்த பாவ் பாஜி மசாலா வந்து நான் மில் ஹவுஸில் தான் வாங்கினேன். அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா. இதுலேயே கொஞ்சம் வேறு காரம் இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்து போட்டுக்கலாம். போதும், இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், பாஸ்மதி அரிசியும் நல்லா வெந்துடுது. தெரியறதா? இப்போ வந்து எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா எண்ணெய் பிரிய வதங்கிடுது. நான் வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வந்து ஒரு 3/4 பாகம் வேக வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், காயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. இப்போ வந்து கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். ஒரு மிக்ஸு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம். அப்படியே ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். தம் போட்ட மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா ஒரு 2-3 நிமிஷம் ஆகிடுது. அப்படியே செட் ஆகிருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். மேலாக கொத்தமல்லி போட்டாச்சு.
அவ்வளோதான், நம்மளுடைய காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ரைஸ் ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று வந்து ஸ்வீட் போண்டா போட்டோமா, ஸோ அதில் மாவு மிச்சம். அதில் வந்து இப்போ குழி பணியாரம் ஊற்றுறோம். அவ்வளோதான், நம்மளுடைய குழி பணியாரமும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் பண்ண மாதிரி காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பாவ் பாஜி மசாலா போட்டு பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் கொடுக்குறதுக்கு, ஆஃபீஸ் கொடுக்குறதுக்குலாம் ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.